வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சானிடைசிங் வாட்ச். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வெங்கட் பிரபு அவர்களோட டேரக்ஷன்ல விஜய், பிரசாந்த், பிரபுதேவா இன்னும் சில பேர் நடிப்பில் ரிலீஸ் இருக்க கோட் படத்தை இப்போ தான் தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இந்த ஒரு படத்தை நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்க நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா பெல் ஐகான் பிடிச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலில் சில பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிடிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்ச நம்மகிட்ட லீக் கொடுங்க. இந்த ஒரு வீடியோல பெருசா படத்தை பத்தியான எந்த ஸ்பாயிலர்ஸுமே கிடையாது. ஸோ படம் பார்க்காதவங்க தைரியமா இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங் 20 to 30 minutes காந்தி கேரக்டரோட ஃபேமிலி போர்ஷன்ஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ அதில் ஒரு கூட சில காமெடி சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப படங்களுக்கு அப்புறமா விஜய் அவர்களோட அந்த ஃபன்னியான ரியாக்ஷன், ஃபன்னியான சின்ன சின்ன டைலாக் சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு படத்துல நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. எனக்கு பர்சனலா மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா. பட் இல்லாமல் படத்தோட இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக படத்தோட டியூரேஷன் 3 hours 3 minutes. இந்த ஒரு விஷயம் நம்ம படமாக பார்க்கும்போது என்ன படம் இவ்வளோ லென்த்தியாக போய்கிட்டே இருக்க மாதிரியான ஃபீல் எதுவுமே கொடுக்கல. அவ்வளோ கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தது. ஆனால் சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே ஓவராலாக நம்ம படம் பார்க்க போதும் ஒரு லென்த்தியான மூவியை பார்த்த ஃபீல் கொடுக்கல. படத்தில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலுமே சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. விஜய் அவர்களோட எங்கர் வெர்ஷன் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் சில இடங்களில் படத்தில் நல்லா இருந்தது. மற்றபடி நம்ம ஆல்ரெடி லீக் அப்டேட்டாக பார்த்த விஷயங்கள், விஜயகாந்த் அவர்களோட பிரின்ஸ், எஸ்கே அவர்களோட கேமியா, த்ரிஷா அவர்களோட சாங்கில் வருது, சிஎஸ்கே பிளேயர்ஸ் படத்தில் வருது, அஜித் அவர்களோட ரெஃபரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படத்தில் பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இல்லை. அடுத்ததான் இந்த ஒரு படத்தில் யுவன் அவர்களோட மியூசிக் ஒர்க் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ப்ரொமோஷன் அப்பெல்லாம் படத்தோட சாங்கை நீங்கள் படமாக பார்க்க போதும் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு எந்த சாங்குமே பெருசாக ஒர்க்கே ஆகலை. ஆனால் விசில் போட சாங் தியேட்ரிக்கல் வெர்ஷன் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. சின்ன சின்ன கண்களுமே நல்லா இருந்தது. யுவன் அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப கம்மியான இடங்கள்ல மட்டும்தான் ஒர்க் ஆயிருந்தது 3 மணி நேரம் படத்துல. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக இந்த ஒரு படத்தை இன்னுமே டைம் எடுத்து நல்லா கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள படம் முடிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரியான அவுட் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரியான அவுட் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் இன்னும் டைம் எடுத்து டிஏகிங், விஎஃப்எக்ஸ், சிஜிஏ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் டைம் எடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு டெக்னிக்கலான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிமா இந்த ஒரு படம் இருந்திருக்கும். இந்த ஒரு விஷயம் இந்த கோட் படத்துக்குன்னு இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவில் எந்த பெரிய ஸ்டார்ஸோட மூவியை எடுத்துக்கிட்டாலுமே டைம் கன்ஸ்டன்ட் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த டைம் கன்ஸ்டன்ட்னால படத்தில் சில டிஸ்அட்வான்டேஜ் வரதான் செய்யும். இதில் 1-2 படங்கள் அப்பப்போ தப்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு டைம் கன்ஸ்டன்ட் விஷயம் நம்ம தமிழ் சினிமாவில் மாறினா நல்லாயிருக்கும். ஸோ மாறுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் அவர்களோட பழைய படங்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு படமே ரொம்ப பிடிச்சு பார்க்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு வந்து இந்த ஒரு படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு 3 மணி நேரத்தை ஃபேமிலியோட தியேட்டர்ல ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்துக்கு போகலாம். ஒரு டீசென்டான மூவி. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இந்த ஒரு கோட் மூவி ஒரு ஆவரேஜான விஜய் அவர்கள் நடிச்ச ஒரு கமர்ஷியல் மூவி. ஆல்ரெடி கோட் பார்த்து தியேட்டர்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடவே இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ஸ்பெஷலான வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ அதை பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிடிச்சிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். Bye from SR Interesting Facts.